யார்கள் வாழ அரங்கன் அகர்வாழ சடகோபன் தென்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலக வாழ மணவாளம முனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும். ஓம் நமோ நாராயணாய நம. மகாவிஷ்ணுடைய கோபாலகிருஷ்ண சுவாமியினுடைய திருவடியை வணங்கி இன்றைய தினம் மண்ணும் மலையும் கடலும் உலகேழும் உண்ணம் திறத்து மகிழ்ந்து உண்ணும் பிள்ளைக்கு வண்ணம் எழில்கொள் மகர குழை இவை திண்ணம் இருந்தவா காணீரோ செய்கிறீர் வந்து காணீரோ என்று பாடுகிறார். அப்பொழுது செவ்விய ஆபரணங்களை அணிந்த பெண்களே பூமியையும் மலைகளையும் மற்றும் உள்ள 7 உலகங்களையும் தன் வயிற்றில் வைத்து காப்பாற்றிய பகவான். எனவே இங்கு பாலகனாக வந்திருக்கிறார், எங்கேயே குழந்தையாக வந்திருக்கிறார். இக்குழந்தைக்கு அழகி தரும் நிறைந்த நிறத்தை கொண்டிருக்கின்ற 2 மகர குண்டலங்களையும் அவற்றின் திண்மையையும் வந்து பாருங்கள் என்று கூறுகிறார். அடுத்தபடியாக முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து திருத்தருவோர்களை பற்றி பறித்து கொண்டாடும் பரமந்தன் நெற்றி இருந்தவாறு காணீரோ நேரிழையீர் வந்து காணீரோ என்று பாடுகிறார். நேரிழையர் சிறு பெண்கள் வீறு கட்டுவதற்கு மணலை சேர்க்கும் முறையையும் அவ்வீட்டில் மணல் சோறு சமைக்கும் பானையையும் அப்பெண்கள் கொஞ்சி விளையாடுவதற்காக வைத்திருக்கும் நாகனவாய் பறவையையும் வலிய பறித்து கொண்டு ஓடுகிறான். இவ்வாறு பெண்களுக்கு தீம்பு செய்யும் இந்த கண்ணபிரானின் குறும்பை நெற்றி அழகை வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக அழகிய பைம்பெண்ணின் கோல் அங்கை கொண்டு கடல்கள் சதங்கை கலந்து எங்கும் ஆர்ப்ப மழகன் தினங்கன் மறித்து திரிவான் குழல்கள் இருந்தவா காணீரோ குவிமுளையில் வந்து காணீரோ என்று சொல்கிறார். இந்த நல்ல அழகிய மார்புகளையும் குவிந்த மார்புகளையும் உடைய பெண்களே, கண்ணன் பொன்னால் செய்யப்பட்டுள்ள கொம்பை தன் கையிலே பிடித்து கொண்டு கன்றுகளை மடக்க ஓடுகிறார். அவன் திருவடிகளில் உள்ள வீர கழல்களும் சதங்கையிலும் எங்கும் ஒலிக்கிறது. இக்கண்ணனின் இருண்ட குழல் அழகை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்தபடியாக திருப்பார் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 ஒன்றும் உரைப்போர் போய் வைகுந்தத்து ஒன்றுவார் தாமே. அதாவது வண்டுகள் நிறைந்த மலர் சூடிய கூந்தலையுடைய யசோதை கண்ணன் திருமேனி அழகை அடிமுதல் முடிவரை பாதாதிகேசம் வரை அனுபவித்து பேசினான். இதனை திருவள்ளுவத்தூரில் அவதரித்த அந்தணர் புலவர் பட்டர்பிரான் இந்த 21 பாசுரங்களில் விருப்பமுடன் விவரித்தார். இப்பாசுரங்களை பக்தியுடன் கேட்பவர்கள் ஸ்ரீ வைகுண்டம் அடையும் பேறு பெறுவார்கள். அங்கு பகவானை பிரியாமல் அவன் மீது பல்லாண்டு பாடுவார் என்று கூறுகிறார். அடுத்தபடியாக தாலாட்டுதல், தாளப்பருவம் என்று சொல்லக்கூடிய தாலாட்டுதல். மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணம் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் வீடு தந்தான் மாணி குரலாலே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ வையம் அளந்தானே வைகுண்டம். அதாவது உலகத்தை அளந்தவனே தாளேலோ என்று பாடுகிறார். அப்படி என்றால் கண்ணபிரானே பிரம்மதேவன் 2 பக்கத்திலும் மாணிக்கத்தை கட்டி அதன் நடுவிலே வைரத்தை கட்டி மற்றுயர்ந்த தங்கத்தாலே செய்யப்பட்ட ஒரு சிறு தொட்டிலை உனக்காகவே விரும்பி அனுப்பி வைத்தான். பிரம்மச்சாரியான வாமனனாக வந்தவனே, உனக்கு தாலாட்டு திருவிக்கிரமனாகாதாக ஓங்கி உயர்ந்து உலகத்தை அளந்தவனே, உனக்கு மீண்டும் ஒரு தாலாட்டு என்று கூறுகிறார். எனவே